this we are going to see Python function from chapter 7. இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபங்க்ஷன், அதில் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் தரவாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷனில் ஒரு ஃபங்க்ஷன் யூசர் க்ரியேட் பண்ண போகிற ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணலாம், அதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன, அதோட சின்டாக்ஸ் அண்ட் பேராமீட்டர் பாசிங், இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நேம்டு பிளாக் ஆஃப் கோட். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்த்துருக்கோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆர் த பில்டிங் பிளாக் ஆஃப் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்துருக்கோம். தட் இஸ் எ ஃபங்க்ஷன் இஸ் அ பிளாக் ஆஃப் கோட். எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா டு டூ எ ஸ்பெசிஃபிக் ஜாப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டு ஆட் அ 2 நம்பர் அப்படின்னா அந்த 2 நம்பரை ஆட் பண்ணுறது ஒரு ஃபங்க்ஷன் தான், அப்படி தானே? ஸோ ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் நேமை யூஸ் பண்ணி நீங்கள் இன்னொரு ப்ரோக்ராமில் நீங்கள் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் கால் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு ப்ரோக்ராமில் நீங்கள் ஆட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் அந்த லாஜிக் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆடுங்கிற ஃபங்க்ஷன் நேமை மட்டும் நீங்கள் இன்வோக் பண்ணால் போதுமே தவிர நீங்கள் திரும்ப அதுக்கு உள்ளே இருக்க கோடை வந்து ரீடைப் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஸோ ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு பிளாக் ஆஃப் கோட். அந்த கோடை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் ரீயூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா பைத்தான் என்ன பண்ணும், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற கோடை வந்து டைரெக்டாக இன்வோக் பண்ணி கால் பண்ணும். ஸோ இதில் வந்து என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ப்ரோக்ராம் கோடிங் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ரிப்பீட்டடாக அகெயின் அண்ட் அகெயின் ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் எழுத வேண்டியதில்லை. ஒன் டைம் டிஃபைன் பண்ணிட்டாலே அதை திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதை டெஸ்ட் பண்ணுறது, ஃபிக்ஸிங் எரர், தட் இஸ் இப்போ ஒரு ஃபங்க்ஷன்னா நீங்கள் ஒன் டைம் அதில் எரர் செக் பண்ணாலே போதும், எகெயின் அண்ட் அகெயின் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாம் இதோட அட்வான்டேஜஸ். மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆர், ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இட் அவாய்ட்ஸ் ரிப்பீட்டேஷன் அண்ட் மேக்ஸ் ஹை டிகிரி ஆஃப் கோட் ரீயூஸிங். தட் இஸ் ஒன் டைம் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை எப்போ வேணாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுறதுனால நம்ம அந்த கோடை வந்து எகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட்டேஷனாக நம்ம எழுதுறத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன், இட் ப்ரொவைட்ஸ் பெட்டர் மாடுலாரிட்டி ஃபார் யுவர் அப்ளிகேஷன். தட் இஸ் மாடுலாரிட்டி மீன்ஸ் splitting of your program into different modules, different block of codes. So நம்ம function யூஸ் பண்ணுறதுனால it provide better modularity. Next, types of function. டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இதை 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. யூசர் டிஃபைன், பில்ட்-இன், லாம்டா அண்ட் ரிகர்ஷன் ஃபங்க்ஷன். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை யூசர் டிஃபைன் பண்ணுறது, யூசர் க்ரியேட் பண்ணுற ஃபங்க்ஷனை தான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். பில்ட்-இன் ஃபங்க்ஷன்னா ஆல்ரெடி நம்ம அப்ளிகேஷன்லேயே பில்ட்-இன் ஃபங்க்ஷன் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ஃபங்க்ஷன். லாம்டா ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வித்தவுட் அ நேம், ஒரு ஃபங்க்ஷன் நேம் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள் கால்குலேஷனுக்காக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் லாம்டா ஃபங்க்ஷன். அண்ட் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கால் பண்ணுது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி கேன் சி யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனை எதுக்கு நம்ம டிஃபைன் பண்ணுறோம், ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கும் அதில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் வேறு ப்ரோக்ராமில் வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்கும் தான் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பில்ட்-இன் ஃபங்க்ஷனில் வந்து பைத்தானில் நிறைய பில்ட்-இன் ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் படிச்சிருப்பீங்க, இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன் படிச்சிருப்பீங்க, இதெல்லாமே பில்ட்-இன் ஃபங்க்ஷன். இப்போது இது எல்லாமே பைத்தான் அப்ளிகேஷனில் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ஃபங்க்ஷன். இப்போது ஒரு யூசர் நீங்களே ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அதுக்கான சின்டாக்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். சின்டாக்ஸ் ஃபார் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், டிஎஃப் ஃபங்க்ஷன் நேம், parameter 1, parameter 2, etc. செமிகோலன், பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், ரிட்டர்ன், எக்ஸ்ப்ரெஷன் ஆர் நன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள், டிஎஃப். டிஎஃப்ங்கிறது ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கான கீவேர்டு, டெஃப்ங்கிற கீவேர்டு. இதுக்கு அடுத்து கண்டினியூ ஆகி வர்றது ஃபங்க்ஷன் நேம். ஃபங்க்ஷன் நேம் அதுக்கு அடுத்து இருக்கிறது பேரந்திசிஸ். பேரந்திசிஸ் ஓப்பனிங் ப்ராக்கெட், க்ளோசிங் ப்ராக்கெட் இருக்குது. அதுக்கு உள்ளே கொடுத்துருக்க அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து ஆப்ஷனல், நீங்கள் பேராமீட்டர் கொடுத்தா கொடுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரோக்ராம் கோடிங். ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது வேறு என்னென்ன நோட் பண்ணணும் அப்படின்னா அந்த பேரந்திசிஸ்க்கு உள்ள நீங்கள் இன்புட் பேராமீட்டர் அல்லது ஆர்கியூமெண்ட் எது வேணாலும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்
ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் லைன் வந்து கண்டிப்பாக கோலனால் எண்ட் ஆகணும். ஸோ அந்த கோலனுக்கு அடுத்து தான் நீங்கள் என்ன எழுதணும், யுவர் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனில் என்ன உங்களுக்கு லாஜிக் எழுதணுமோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நீங்கள் அதுக்குள்ளே எழுதணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் எக்ஸ்ப்ரெஷன் ஆர் நன். இப்போது எந்த ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தாலும் அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆனதும் மெயின் ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக எழுதணும். இப்போ இதில் ரிட்டர்ன் எக்ஸ்ப்ரெஷன், நம்ம என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகிறோமோ அதை மென்ஷன் பண்ணணும், அந்த எக்ஸ்ப்ரெஷன் மென்ஷன் பண்ணணும். இப்போ அந்த ரிட்டர்னில் நீங்கள் எந்த எக்ஸ்ப்ரெஷனுமே மென்ஷன் பண்ணலை அப்படின்னா நன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஃபைனலி திஸ் இஸ் த சின்டாக்ஸ் ஃபார் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். எபோவ் சொன்ன எல்லா ரூல்ஸுமே ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு நம்ம சின்டாக்ஸில் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே எழுதுகிற பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றின ஒரு ஸ்மால் எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து 1 லைனும் இருக்கலாம், மோர் தேன் 1 லைனும் இருக்கலாம், குரூப் ஆஃப் கோடும் இருக்கலாம். இப்போ அந்த குரூப் ஆஃப் கோடை என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணும்போது 1 பிக் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணும். இப்போது அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மாதிரி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும்போது கேர்லி பிரேஸ் போட்டு ஆரம்பிப்போம். ஆனால் இதில் வந்து பைத்தானில் நம்ம கேர்லி பிரேஸ் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்காக தான் நம்ம இண்டென்டேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தொடங்கும்போது நம்ம ஒரு டேப் ஸ்பேஸ் ஆர் பிளாங்க் ஸ்பேஸ் போல் இண்டென்ட் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பிளாக் ஆஃப் கோடை தொடங்கணும். இப்போ ஒரு பிளாக் ஆஃப் கோடில் ஒரு 5 லைன்ஸ் உங்கள் ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் ஒரு 5 லைன்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்க அப்படின்னா அந்த 5 லைன்ஸும் சேம் லெவலில் இண்டென்ட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெஸ்டட் பிளாக். இப்போது ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்க. இப்போ அதே பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ள நீங்கள் இன்னொரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் நெஸ்டட் பிளாக். இப்போது ஃபஸ்ட்டு பிளாக் ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்க யூஸிங் ஏ சிங்கிள் டேப் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு பிளாக் எழுதுறீங்கன்னா அதுக்கு உள்ளே நீங்கள் இன்னொரு பிளாக் எழுதுறீங்க. அப்போ அந்த மாதிரி இன்னொரு பிளாக் நெஸ்டட் பிளாக் உள்ளே வருது அப்படின்னா நீங்கள் அதை வந்து டபுள் டேப் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இண்டென்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் நெஸ்டட் பிளாக் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ ரெண்டையும் ஃபஸ்ட்டு பிளாக் அண்ட் நெஸ்டட் பிளாக்கையும் நீங்கள் செப்பரேட் பண்ணி காமிக்கிறதுக்காக அதில் ஃபஸ்ட்டு கொடுக்குறதுல வந்து நீங்கள் சிங்கிள் டேப்னா செகண்ட் பிளாக்கில் நெஸ்டட் பிளாக்கில் 2 டேப் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி இண்டென்ட் பண்ணி காமிக்கணும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டூ சம்திங் ஆஃப். இப்போ டூ சம்திங் ஆஃப்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அதுக்குள்ளே நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க பாருங்கள், வேல்யூ ஈக்குவல் டு 1 ரிட்டர்ன் வேல்யூ. இப்போ இதில் ரிட்டர்ன் வேல்யூ நீங்கள் வேல்யூவில் என்ன எக்ஸ்ப்ரெஷன் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். another one example to define a function to display a string. இதில் பாருங்கள் def hello of. defங்கிறது கீவேர்ட், hello ஃபங்க்ஷன் நேம் ஆஃப் பேரந்திசிஸ் கோலன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு print, இதுதான் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். print hello python. இப்போ hello python அப்படிங்கிறதான் ஸ்ட்ரிங். இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், print பண்ண போகிறோம் ரிட்டர்ன். ஸோ இது என்ன ஆகும், அந்த hello python அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து print பண்ணோம். Next we can see advantages of user defined functions. First one is functions help us to divide a program into modules. This makes the code easier to manage. That is, ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ப்ரோக்ராமை நம்ம என்ன பண்ணுறோம், மாடியூல்ஸாக டிவைட் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணுறதுனால நம்ம கோடும் ஈஸியாக எழுதிக்கலாம், அது மாதிரி ஈஸி. அண்ட் ஆல்சோ மாடியூலாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம தனித்தனியாக என்ன பண்ணலாம், டீபக் பண்ணலாம், எரரை வந்து கரெக்ட் பண்ணலாம். செகண்ட் ஒன் இஸ் இட் இம்ப்ளிமெண்ட்ஸ் கோட் ரீயூஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபங்க்ஷன் ஒன் டைம் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டோம் அப்படின்னா அந்த கோடை எகெயின் அண்ட் எகெயின் என்ன பண்ண வேண்டாம், திரும்ப ரீரைட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். நம்ம வந்து அதை ஃபங்க்ஷன் நேமை மட்டும் யூஸ் பண்ணி கால் பண்ணி அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் இஸ் functions allow us to change functionality easily and different program can work on different functions. That is, இப்போது built-in function எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த built-in function உங்களால் எந்த இதுலேயுமே சேஞ்ச் பண்ண முடியாது. அதில் எப்படி இருக்கோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். பட் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனில் நீங்கள் என்ன ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். இட் கேன் பி சேஞ்சபிள். ஸோ தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ். மெயின் பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராமை மாடியூல்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் ஈஸி டு மேக் த கோட். செகண்ட் ஒன் இஸ் ரீயூஸ் பண்ணலாம், கோடு ரீயூஸ் பண்ணலாம். தேர்ட் ஒன் இஸ் ஃபங்க்ஷனாலிட்டி சேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் வி கேன் சி காலிங் எ ஃபங்க்ஷன்.
ஸோ காலிங் எ ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிட்டோம். அந்த டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷனை நம்ம எப்படி கால் பண்ணலாம், எப்படி இன்வோக் பண்ணலாம். ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், டு டிஸ்பிளே எ ஸ்ட்ரிங். ஸோ இதில் வந்து டெஃப் ஹெலோ ஆஃப். இப்போ ஹெலோ ஆஃப்ங்கிறது தான் ஃபங்க்ஷன் நேம். இதில் ஹெலோ பைத்தான் அதை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி இந்த எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஹெலோ ஆஃப் அதுதான் ஃபங்க்ஷன் நேம். இப்போ ஹெலோ ஆஃபை தான் நம்ம என்ன பண்ணுறோம், மென்ஷன் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் நேமை தான் இன்வோக் பண்ணுறோம். ஸோ நம்மளோட அவுட்புட் பாருங்கள், அவுட்புட் ஹெலோ பைத்தான். இந்த ஸ்ட்ரிங் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். another எக்ஸாம்பிள், சேம் எக்ஸாம்பிள் தான், சேம் ஃபங்க்ஷனை நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே கால் பண்ணுறோம், இன்வோக் பண்ணுறோம் ஹெலோ ஆஃப் அப்படின்னு. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், லாஸ்ட் லைன் பிரிண்ட் ஹெலோ ஆஃப். ஸோ அதே ஹெலோ ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம அதே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம இன்வோக் பண்ணுறோம். இப்போ அதில் பாருங்கள், ரிட்டர்ன் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ரிட்டர்ன் பண்ணலை, எந்த எக்ஸ்ப்ரெஷனுமே ரிட்டர்ன் பண்ணலை, எம்டியாக கொடுத்துருக்கிறதுனால it will return none. Next one is passing parameters in functions. நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் parameters அப்படின்னு ஒரு பார்ட் பார்த்தோம், அப்படி தானே? that is def function name of parameters. இப்போ அந்த parameters ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது ஒரு parameters நம்ம எப்படி பாஸ் பண்ண போகிறோம் அதை தான் இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை ஒன் டைம் கூட பார்க்கலாம். that is def function name parameters. இதில் வந்து நீங்கள் எத்தனை parameters வேணாலும் கொடுத்துக்கலாம். it should be separated by comma. இப்போது ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது நம்ம அதில் parameters யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த parameters எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா it should be act as a placeholder. நம்ம ஒரு ஒரு ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணும்போது நம்ம வந்து ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணுறோம், அப்படி தானே? அந்த ஆர்கியூமெண்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற சம் வேரியபிளை தான் நம்ம பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது அந்த பேராந்தசிஸில் யூஸ் பண்ணுறத நம்ம பேராமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணும்போது, கால் பண்ணும்போது நம்ம அந்த பேராந்தசிஸில் இப்போ வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா அதான் என்ன சொல்கிறோன்னா ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது அந்த ஃபங்க்ஷன் பேராந்தசிஸில் நீங்கள் யூஸ் பண்ணுற பேராமீட்டர்ஸ் அந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணுற பேராமீட்டர்ஸை தான் இருக்கணும். see this example. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கமாண்ட் லைன் கொடுத்துருக்காங்க, assume w = 3 and h = 5. இது வந்து கமாண்ட் லைன் தான், எக்ஸிக்யூஷன் லைனில். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். def, that is function definition, def area of w, h. இப்போ இதில் வந்து ஏரியா அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கீங்க. அதில் 2 parameters w and h அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ ரிட்டர்ன் w into h. இவ்வளோ தான் நம்மளோட கோடிங். இப்போ வந்து ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணுறோம், கால் பண்ணுறோம் பாருங்கள். print of area of 3,5. இப்போது ஏரியா ஆஃப் 3,5 அப்படின்னா ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிற ஏரியா ஆஃப் wh, அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம இப்போ கால் பண்ணுறோம். இப்போது ஏரியா ஆஃப் 3,5, இந்த 3 and 5 இதுதான் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 3 and 5 நம்ம ஏரியா ஆஃப் 3 and 5ன்னு கால் பண்ணும்போது எங்கள் கண்ட்ரோல் எங்கே போகும்? டெஃபினிஷன் ஏரியா ஆஃப் w, அங்கே போகும். ஸோ டபிள்யூவில் இப்போ என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணோம்? 3 and ஹெச்சில் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணோம்? 5. ஸோ ரிட்டர்ன் எனி எக்ஸ்ப்ரெஷன். ஸோ இதில் வந்து நம்ம 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். தட் இஸ் w into h. இப்போ 3 into 5 மல்டிப்ளை பண்ணி நமக்கு அவுட்புட்டை வந்து டிஸ்பிளே பண்ணோம். நெக்ஸ்ட் டாபிக் ஃபங்க்ஷன் ஆர்கியூமெண்ட். ஆர்கியூமெண்ட்ஸ் ஆர் யூஸ் டு கால் எ ஃபங்க்ஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், பேராமீட்டர்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்தோம். இங்கே வந்து ஆர்கியூமெண்ட்ஸ். இப்போ வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, வாட் இஸ் மீன் பை பேராமீட்டர்ஸ் அண்ட் வாட் இஸ் மீன் பை ஆர்கியூமெண்ட். இப்போ அந்த ஃபங்க்ஷன் அந்த பேராந்தசிஸில் கொடுக்குறத நம்ம பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம், ஆர்கியூமெண்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போது ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது பேராந்தசிஸில் கொடுக்குறது பேராமீட்டர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது பேராந்தசிஸில் கொடுக்குறத ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆர்கியூமெண்ட் வந்து 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். required argument, keyword argument, default argument, variable length argument. இந்த 4 types of function arguments one by one with example பார்க்கலாம். First one is required argument.
required arguments or the argument passed to the function in correct positional order. அப்படின்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் நம்ம பேரந்தசிஸில் நம்ம என்ன பேராமீட்டர்ஸ் கொடுக்குறோமோ அந்த ஆர்டரில் தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போதும் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்டீஜர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இன்டீஜர் பாஸ் பண்ணணும், ஸ்ட்ரிங்குன்னா ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணணும். இப்போ ஒரு ஆர்குமெண்ட்னா ஒரு ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணணும், 2 ஆர்குமெண்ட்னா 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். அந்த மாதிரி கரெக்ட் பொசிஷனல் ஆர்டரில் நீங்கள் பாஸ் பண்ணுறது தான் ரிக்யூர்ட் ஆர்குமெண்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணும்போது டெஃபினிஷனில் என்ன பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேராமீட்டர்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரி தான் காலிங் ஃபங்க்ஷனில் நீங்கள் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் வித் ஆர்குமெண்ட். எக்ஸாம்பிள் டெஃப் பிரிண்ட் ஸ்ட்ரிங் ஆஃப் எஸ்டிஆர். இப்போ பிரிண்ட் ஸ்ட்ரிங்குங்கிறது ஃபங்க்ஷன் நேம், எஸ்டிஆருங்கிறது பேராமீட்டர். இப்போது பிரிண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள் ரிக்யூர்ட் ஆர்குமெண்ட் இதை வந்து டேரெக்டாக அப்படியே பிரிண்ட் பண்ணும். திஸ் இஸ் அ ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங், இதை டேரெக்டாக அப்படியே பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பாருங்கள் தேர்ட் லைன் பிரிண்ட் ஆஃப் எஸ்டிஆர். இப்போ இதில் வந்து பிரிண்ட் ஆஃப் எஸ்டிஆர் அப்படின்னா அந்த எஸ்டிஆர் இன்னொரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறீங்க, டிஃபைன் பண்ணியிருக்கீங்கல்ல, அந்த எஸ்டிஆரை தான் இங்கே என்ன பண்ணோம், காப்பி பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு லைன் ரிட்டர்ன். இப்போ நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிற பிரிண்ட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து இன்வோக் பண்ண போகிறோம், கால் பண்ண போகிறோம். பாருங்கள் பிரிண்ட் ஸ்ட்ரிங் ஆஃப் இவ்வளோ தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் எந்த ஆர்கியூமெண்ட்டுமே நம்ம என்ன பண்ணலை, பாஸ் பண்ணலை. பட் நோட் பண்ணுங்கள், நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிற பிரிண்ட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் நம்ம ஒரு பேராமீட்டர் கொடுத்துருக்கோம், தட் இஸ் எஸ்டிஆர். ஸோ நம்ம ஸ்ட்ரிங் ரிலேட்டடாக நம்ம ஏதாவது ஒரு பாஸ் பண்ணோம், நம்ம எந்த ஆர்குமெண்ட்டுமே பாஸ் பண்ணலை. ஸோ இன்டர்பிரட்டர் என்ன பண்ணும், இட் வில் பாஸ் அன் எரர் மெசேஜ். பாருங்கள் டைப் எரர் print string of missing one required positional argument str. ஸோ இதில் வந்து நம்ம எந்த ஆர்குமெண்ட்டுமே கொடுக்காதனால missing one required positional argument அப்படிங்கிற எரர் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. சப்போஸ் நம்ம கால் பண்ணும்போது print string of இதுக்கு பதிலாக print string of welcome இந்த மாதிரி வெல்கம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த above கோட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு பாருங்கள். the following output will be displayed. ஸோ ஃபஸ்ட்டு print example required argument அது வந்து print ஆகும். லைன் பாருங்கள் print of str. இப்போ strல என்ன வேல்யூ இருக்குது, வெல்கம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ print strன்னு சொல்லும்போது strல இருக்கிற வெல்கம் வந்து நமக்கு print ஆகும். தென் ரிட்டர்ன், இட் ரிட்டர்ன் டு த மெயின் ப்ரோக்ராம். ஸோ ஒன்ஸ் அகெயின் ரீகால், ரிக்யூர்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னா நீங்கள் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது என்ன பேராமீட்டர்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான ஆர்குமெண்ட்டோட தான் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். செகண்ட் ஒன் இஸ் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். கீவேர்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது நம்ம அந்த பேராமீட்டர்ஸில் நேம் கொடுப்போம், அப்படி தானே. ஸோ ஒன்ஸ் அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி முடித்ததும் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். கால் பண்ணும்போது நம்ம அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம். ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போது நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது என்ன பேராமீட்டர் நேம் கொடுத்துருக்கோமோ அதே நேமை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், கால் பண்ணலாம். தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள் டெஃபினிஷன் பிரிண்ட் டேட்டா ஆஃப் நேம். இப்போ பிரிண்ட் டேட்டாங்கிறது ஃபங்க்ஷன் நேம், நேமுங்கிறது பேராமீட்டர்ஸ். இப்போ இதை கால் பண்ணுறோம் பாருங்கள், கால் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், பிரிண்ட் டேட்டா ஆஃப் நேம் ஈக்குவல் டு ஜிஷான். ஸோ இதில் வந்து நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது பேராமீட்டரில் என்ன கொடுத்துருக்கோமோ அதே வேரியபிளை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம், கால் பண்ணும்போது நம்ம வேல்யூவை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். ஸோ இதை தான் என்ன சொல்கிறோன்னா கீவேர்ட் ஆர்குமெண்ட்டுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், the value of the keyword argument is matched with the parameter name and so one can also put argument in improper order. keyword argumentல நம்ம பேராமீட்டரும் ஆர்குமெண்ட்டும் கண்டிப்பாக என்ன ஆகணும், அந்த நேம் வந்து மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகலைன்னா இட் வில் த்ரோ அன் எரர் மெசேஜ். அதே மாதிரி இப்போ மோர் தேன் ஒன் ஆர்குமெண்ட் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து ப்ராப்பர் ஆர்டரில் கொடுக்கல அப்படின்னா, தட் இஸ் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் செகண்ட் கொடுக்குறது, அந்த மாதிரி இம்ப்ராப்பர் ஆர்டரில் கொடுத்தாலும் அது என்ன பண்ணும், கரெக்டாக எடுத்துக்கும். திஸ் எக்ஸாம்பிள் டெஃபினிஷன் பிரிண்ட் டேட்டா ஆஃப் நேம் உள்ள பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங், எக்ஸாம்பிள் ஒன் கீவேர்ட் ஆர்குமெண்ட். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ஆனதுனால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிரிண்ட் நேம்
கமா நேம். இப்போ அந்த ஸ்மால் லெட்டரில் இருக்கிற நேம் வந்து நம்மளோட ஆர்குமெண்ட், நம்ம பாஸ் பண்ணுற அந்த ஆர்குமெண்ட் தான் அதில் ஸ்டோர் ஆகும், அதுதான் அதில் டிஸ்பிளே ஆகும். தென் ரிட்டர்ன். இப்போ கால் பண்ணும்போது பிரிண்ட் டேட்டா ஆஃப் நேம் ஈக்குவல் டு ஜிஷான் அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த நேமில் இருக்கிற அந்த ஜிஷானுங்கிற அந்த ஸ்ட்ரிங் வந்து என்னாகும், உங்களுக்கு டெஃபினிஷன் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் இருக்கிற நேமில் ஸ்டோர் ஆகும். ஸோ இட் வில் பி பிரிண்டட் அஸ் அந்த கீழே ஷோ பண்ணியிருக்க அவுட்புட் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், சேம் எக்ஸாம்பிள், பட் நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது பிரிண்ட் டேட்டா ஆஃப் நேம் 1 ஈக்குவல் டு ஜிஷான் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் பாருங்கள் நேம் அப்படின்னு தான் இருக்குது, நேம் 1ன்னு இல்லை. ஸோ நேம் 1ங்கிறது அந்த கீவேர்டில் நமக்கு என்ன ஆகலை, மேட்ச் ஆகலை. ஸோ இது வந்து ஒரு எரர் மெசேஜ் த்ரோ பண்ணுது. கீழே பாருங்கள், டைப் எரர் பிரிண்ட் டேட்டா ஆஃப் காட் அன் அன்எக்ஸ்பெக்டட் கீவேர்ட் ஆர்குமெண்ட் நேம் 1. ஸோ நேம் 1ங்கிறது அன்எக்ஸ்பெக்டட் கீவேர்ட் ஆர்குமெண்ட், நம்ம எங்கேயுமே ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் மென்ஷன் பண்ணலை. எக்ஸாம்பிள் 3 பாருங்கள், டெஃபினிஷன் பிரிண்ட் டேட்டா ஆஃப் நேம் கமா ஏஜ். இதில் வந்து 2 பேராமீட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் இன்னொரு லைன் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், நேம் ஏற்கனவே இருந்தது தான், பிரிண்ட் ஏஜ் கமா ஏஜ். இப்போ வந்து நம்ம நேம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், ஏஜ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதை கால் பண்ணும்போது நமக்கு 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். பிரிண்ட் டேட்டா ஆஃப் ஏஜ் ஈக்குவல் டு 25, நேம் ஈக்குவல் டு ஜிஷான். இதில் காலிங் ஃபங்க்ஷனில் ஒன்று நோட் பண்ணுங்கள், பிரிண்ட் டேட்டா ஆஃப் ஏஜ் ஈக்குவல் டு 25, நேம் ஈக்குவல் டு ஜிஷான். இப்போது ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் ஃபஸ்ட் என்ன இருக்குது, நேம் கமா ஏஜ். பட் நம்ம கால் பண்ணும்போது ஏஜ் கமா நேம்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம அன்ஆர்டர்டில் கொடுத்தாலும் என்ன பண்ணும், இது வந்து அக்செப்ட் பண்ணும். பிகாஸ் அதில் இருக்கிற அந்த கீவேர்டை தான் அதை மேட்ச் பண்ணி எடுத்துக்கும். தட் இஸ் நேம் ஈக்குவல் டு நேம், ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ். அந்த மாதிரி அதில் இருக்கிற கீவேர்டை மட்டும்தான் மேட்ச் பண்ணி அதில் இருக்க வேல்யூவை இட் வில் டேக். இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு இந்த அவுட்புட் தான் கிடைக்கும், நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் இஸ் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது நம்ம வந்து பேராமீட்டர்ஸ் அசைன் பண்ணுறோம், வேரியபிள் அதில் அசைன் பண்ணுறோம். இப்போ அதில் ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு நம்ம டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்ம அதை வந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது அதுக்காக வேல்யூ அசைன் பண்ணணும், பாஸ் பண்ணணும், ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இட் வில் டேக் தட் டிஃபால்ட் வேல்யூ. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், df print info of name sal equal to 3500. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நேம் வந்து ஒரு வேரியபிள், salary equal to 3500 அப்படிங்கிறத அந்த வேல்யூவை அந்த வேரியபிளை அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட், இந்த நேம் அண்ட் சேலரியை பிரிண்ட் பண்ணுறோம், ரிட்டர்ன். இப்போ ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், பிரிண்ட் இன்ஃபோ ஆஃப் மணி. இப்போது இதில் வந்து ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணியிருக்கீங்க. பட் நம்ம அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது ரெண்டு பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கோம், நேம் அண்ட் சேலரி. பட் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன பண்ணோன்னா, ஆட்டோமேட்டிக்காக சேலரி ஈக்குவல் டு 3500 டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ உங்களோட அவுட்புட் எப்படி இருக்கும், நேம் ஈக்குவல் டு மணி, சேலரி ஈக்குவல் டு டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டில் இருக்கிற வேல்யூவை எடுத்து 3500ங்கிறத டிஸ்பிளே பண்ணும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரிண்ட் இன்ஃபோ ஆஃப் மணின்னு மட்டும் கொடுத்தீங்க, இப்போ வந்து பிரிண்ட் இன்ஃபோ ஆஃப் ராம் கமா 2000 இந்த மாதிரி 2 ஆர்குமெண்ட்டுமே நீங்கள் பாஸ் பண்ணுறீங்கன்னா, அந்த டிஃபால்ட் வேல்யூவில் இருக்கிற 3500 ரிமூவ் பண்ணிவிட்டு 2000 தான் என்ன பண்ணோம், அதில் வந்து அசைன் பண்ணோம். ஸோ உங்களோட அவுட்புட் என்னவாக இருக்கும், நேம் இஸ் ஈக்குவல் டு ராம், இது கொடுத்துருக்க ராம் தான் அதில் சேவ் ஆகும், சேலரி ஈக்குவல் டு 2000. இதில் 3500 வந்து ஸ்டோர் ஆகாது, டிஃபால்ட் வேல்யூ இதில் எடுத்துக்காது, நம்ம என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறோமோ அதை தான் எடுத்துக்கும். இப்போ சப்போஸ் நம்ம வேல்யூ பாஸ் பண்ணலை அப்படின்னா மட்டும் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டை எடுத்துக்கும். லாஸ்ட் ஒன் இஸ் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது நம்ம சம் செட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்போம். இப்போது ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நம்ம அதுக்கும் அதிகமாக நம்ம வந்து ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டோன்னா இட் வில் ஷோ அன் எரர் மெசேஜ். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறத நம்ம என்ன பண்ணலாம், வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது ஒரு ஆஸ்ட்ரிக் சிம்பிள் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறமா நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நம்ம எவ்வளோ ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோமோ அதுக்கு பேஸ் பண்ணி என்ன பண்ணோம், இட் வில் அக்செப்ட் த ஆர்குமெண்ட்ஸ். திஸ் எக்ஸாம்பிள் df
sum of x, y, z. இப்போ இதில் 3 parameters கொடுத்துருக்கோம். print of sum of the 3 numbers equal to x plus y plus z. இப்போது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் பாருங்கள். sum of 5, 10, 15, 20, 25. இப்போது ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நம்ம 5 ஆர்குமெண்ட் கொடுக்குறோம். ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் 3 ஆர்குமெண்ட் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவோம், உங்களுக்கு எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். தட் இஸ் sum of takes 3 பொசிஷனல் ஆர்குமெண்ட் பட் 5 வேர் given. அது 3 ஆர்குமெண்ட் தான் எடுத்துக்கும், பட் நீங்கள் 5 கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி எரர் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணோம். ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், வேரியபிள் லெங்த் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ண போகிறோம். இதோட சின்டாக்ஸ் பாருங்கள். def function name of asterisk arguments. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னா def function name of parametersனு கொடுத்துருந்தோம். எந்த asterisk சிம்பிளும் யூஸ் பண்ணலை. இதில் வந்து asterisk argument கொடுக்குறோம். தென் function body return statement. see the example. ஒரு for loop யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், def print numbers of asterisk numbers. இப்போ அந்த ஆஸ்ட்ரிக் கொடுத்துருக்கனால நம்ம இப்போ எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்கோமோ அவ்வளோ நம்பர்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், ஒரு ஃபார் லூப் ஃபார் n in numbers print of n return. நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், print of printing to value. இப்போ to value அந்த prompt string டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம், print numbers of 1, 2. இப்போ நம்ம 2 நம்பர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் என்ன பண்ணுவோம், நம்பர்ஸில் 2 அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகும். ஸோ நமக்கு வந்து என்ன பண்ணும், 1 and 2 வந்து டிஸ்பிளே பண்ணும். ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும், அந்த 2 நம்பர்ஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஸோ எகெயின் திரும்ப ஒருக்கா கூட கால் பண்ணுறோம், print numbers of 10, 20, 30. ஸோ இப்போ வந்து 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் என்ன ஆகும், 3 நம்பர்ஸ் ஸ்டோர் ஆகும். அந்த 3 நம்பர்ஸும் டிஸ்பிளே பண்ணும்.